السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வானவர்களின் துஆ. அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹுவின் மலக்குகளாக இருக்கக்கூடிய வானவர்கள் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்கக்கூடியவர்களில் அல்லாஹ் பொறுப்பு சாட்டியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய வானவர்கள் நமக்கு எப்படி துஆ செய்கிறார்கள்? அத்தகைய அந்த வானவர்களுடைய துஆ கிடைக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? வானவர்கள்தான் கபரில் ஜனாசாவை வைத்த பின்பு கேள்வி கணக்குகள் கேட்பார்கள். அந்த மாணவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த வானவர்களுடைய துஆவை பெறக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான பாக்கியசாலியாக இருக்க முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலூன சலாமுன் அலைக்கும் என்கிற அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த வானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தூய்மையான நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அப்போது வானவர்கள் கூறுவார்கள், உங்கள் மீது யகூலூன சலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. நீங்கள் செய்த நற்செயல்களின் பலனாக சுவனத்தில் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. உலகில் வாழ்கிற பொழுது எந்த ஒரு மனிதன் நன்மைக்காக வேண்டி தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ, நன்மைகள் செய்வதின் விஷயத்திலே எந்த ஒரு மனிதன் தன்னை முற்படுத்திக் கொள்கிறானோ, அத்தகையவர்களுக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள். உயிரை கைப்பற்றுகிற மலக்கு வந்து உயிரை கைப்பற்றுகிறார் என்று சொன்னால் அந்த மலக்கு இப்படி கூறுவார், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று. இந்த பாக்கியம் எப்படிங்க கிடைக்கும்? இந்த உலகத்தில் குடிகாரனாக, விபச்சாரம் செய்யக்கூடியவனாக, ஏமாற்று பேர்வழியாக, மோசடி செய்யக்கூடியவனாக, பொய் பித்தலாட்டங்கள் செய்யக்கூடியவனாக, மதுவை குடித்து போதைக்கு அடிமையானவனாக, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எத்தகைய செயல்களை எல்லாம் தடுத்திருக்கிறதோ அத்தகைய அனைத்து செயல்களையும் செய்து வாழ்கிற மனிதனுடைய உயிர் எடுக்கப்படுகிற சமயம் எப்படி இருக்கிறது? நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய இறை தூதரையும் நம்பிக்கை கொண்டு உண்மையான யகீன் உள்ள இறை நம்பிக்கையானாக எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுகிற பொழுது அந்த மலக்குகள் சிரித்த முகத்தோடு, உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவராய் அந்த மனிதருடைய ரூஹை இலகுவாக கைப்பற்றுகிறார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சில நெருங்கிய வட்டாரங்களிலே நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் தொழுகையின் சஜிதாவில் இருக்கிற அந்த சமயத்திலேயே சில மனிதர்களுடைய ரூஹு பிரிகிறது. சில மனிதர்கள் நிலையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது இமாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்கிற அந்த சமயத்திலே உயிர் பிரிகிறது. சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிற சமயத்திலே அவர்களுடைய உயிர்கள் பெறுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பாக்கியம் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே நன்மைகளை தேட வேண்டும் என்று வழி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நன்மைகள் செய்வதில் எந்த அளவிற்கு நாம் பலகீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிரா குகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களால் முடிந்த உதவிகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்வாங்க. ஏன்னு கேட்டால் ஹிரா குகை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது.
ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும். மலக்குகளுடைய சலாம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது அரிது. மலக்குகளுடைய பிரார்த்தனை, மலக்குகளுடைய துஆ கிடைப்பது என்பது அரிது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வயதை விட 15 வயது அதிகமான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள், நபி அவர்களுடைய 40வது வயதில் நபி பட்டம் கிடைக்கிறது. அவர்களுடைய வயது 55. நபி அவர்கள் ஹிரா குகையில் தவம் இருக்கிற அந்த சமயத்திலே 55 வயது நிறைவடைந்த ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு வந்து அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கணவராக இருந்தாலும் கூட நபி என்கிற ஒரு தரஜாவிற்கு வருகிறார்கள் அல்லவா, அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அலாதியான நபி என்கிற வகையில் உள்ள ஒரு முஹப்பத். மலக்குகள் நபியிடத்திலே சொல்லுவார்கள், உங்களின் மனைவி ஹதீஜா அம்மையாருக்கு எங்களுடைய சலாத்தினை தெரிவியுங்கள். அல்லாஹு அக்பர் கபீரா. மலக்குகளின் சலாம் கிடைப்பது என்பது, மலக்குகளின் துஆ கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுபோன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.